நடிகரும் தாவேக கட்சியோட தலைவருமா இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களும் இன்னொரு பக்கம் த்ரிஷாவும் நேற்று ரீசெண்டா திருவான்மையில் நடந்திருக்கக்கூடிய கல்பாத்தி அவரம் திருமண விழாவில் கலந்துக்கிட்டு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. சொல்ல போனா இந்த ஒரு திருமண விழாவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரே கார்ல வந்து ஒன்னா இறங்கி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ வெளியானதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் தளபதி விஜயோட விமர்சனம் பண்றது இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நிறைய பேர் த்ரிஷா அவங்க மேல விமர்சனத்தையும் அவங்க கோவத்தையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு த்ரிஷா தரப்புல ஒரு சில விஷயங்கள் பதிலடியா கொடுக்கப்பட்டிருக்குதாம். கடந்த வாரம் தளபதி விஜயோட மனைவியா இருக்கக்கூடிய சங்கீதா செங்கல்பட்டு கோர்ட்ல ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. 1999 வருஷம் திருமணம் பண்ணிக்கிட்ட தளபதி விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷத்துக்கு அப்புறமா முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான செய்திகளும் வெளிவந்துச்சு. அந்த மனுவில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், தளபதி விஜய் அவர்களுக்கு திருமணத்தை தாண்டிய ஒரு நடிகை கூட உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனு தாக்கல்ல அவங்க குற்றச்சாட்டா வச்சிருந்தாங்க. ஆனா ஆரம்பத்தில் நிறைய பேர் இது வந்து உண்மை கிடையாது, பொய், இது வந்து அரசியல் கட்சிகளோட சதியா கூட இருக்கலாம், தளபதி விஜயோட அரசியல்வாதியை வந்து பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்தை பதிவு பண்ணாங்க. இதுல விவாகரத்துக்கு எடுத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த விவாகரத்துக்கான காரணம் வந்து சங்கீதா சொல்லியிருந்தாங்கல்ல, ஒரு பிரபலமான நடிகை கூட திருமணத்தை தாண்டிய உறவுன்னு, அந்த நடிகை யாரு அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான நெட்டிசன்கள் அவங்க கருத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு விஜய் தரப்புல இருந்து எந்த மறுப்பும் தெரிவிக்கப்படல. அதே மாதிரி சங்கீதா தரப்புல எனக்கு அழுத்தம் தரப்பட்டா கண்டிப்பா அந்த நடிகையோட போட்டோவை நான் வெளியிடுவேங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இது எல்லாமே ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கும்போது கடந்த ஒரு 2 நாட்களாவே விஜயும் சங்கீதாவும் சமாதானம் ஆயிட்டாங்க, சமரசம் பேசிட்டாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரதுக்கு முன்னாடியே இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சமாதானப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்தாங்க. ஆனா இது எல்லாத்துலயும் குண்டை தூக்கி போடுற மாதிரி நேத்து திருவான்மையில் நடந்திருக்கக்கூடிய கல்பாத்தி அகோரா அவங்க வீட்டுக்கான ஃபங்க்ஷன்ல தளபதி விஜயும் த்ரிஷாவும் ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு ஒரே கார்ல வந்து இறங்கி மறுபடியும் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் விஜயோட விமர்சிக்கிறத தாண்டி த்ரிஷா அவங்களையும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு த்ரிஷா தரப்பு என்ன பதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கடந்த சில வருஷங்களாவே விஜயும் சங்கீதாவும் பிரிஞ்சுதான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் எங்க 2 பேர் கடையில ஒரு நல்ல நட்பு உருவாச்சு. நாங்க நட்புல இருக்கோமே தவிர எங்க 2 பேர் கடையில எந்த விதமான கொச்சையா பேசுற அளவுக்கு உறவும் கிடையாது. சங்கீதா அவங்க மனு தாக்கல் பண்ண விஷயமும், நாங்க 2 பேரும் ஒன்னா வந்து கார்ல இறங்கி திருமணத்தை அட்டன் பண்ண விஷயமும் இது எதாச்சும் நடந்தது. இது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ் தான். இதை வந்து திருச்சி பேசுறதோ இல்ல என்னையும் விஜய் சம்மந்தப்படுத்தி பேசுறதோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை விட முக்கியமானது, தளபதி விஜய் அவர்கள் என்னோட வெல்விஷர் மாதிரி. நான் வளர்ச்சி அடையும் போது என்னை பார்த்து சந்தோஷப்படுவாரு. அதே மாதிரி அவர் அரசியல்ல பெரிய இடத்துக்கு போகும்போது அவரை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். தளபதி விஜய் அவர்கள் மேல விவாகரத்து மனு தாக்கல் பண்ணும்போது மனைவி சங்கீதா கொடுத்துடைய விஷயம் எல்லாமே அவங்களோட பர்சனல். அதுக்கும் இப்போ நாங்க 2 பேரும் ஒன்னா கார்ல வந்து இறங்கி இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஒருவேளை விவாகரத்து மனுவை சங்கீதா அவங்க தாக்கல் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா அந்த நேரத்துக்கு நாங்க கார்ல வந்து இறங்கியிருந்தோம்னா இது பெரிய பேசு பொருளா மாறி இருக்காது. இது வந்து ஒரு டெய்லி நியூஸாவோ இல்ல ஒரு நடிகை கூட ஒரு நடிகர் வந்து இறங்குறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணி இருக்கும். இப்போ விவாகரத்து மனு தாக்கல் பண்ண ஒரே காரணத்தால தான் எங்க 2 பேரும் சேர்த்து வச்சு பேசுறாங்க, எங்க 2 பேருக்கு கூடிய நல்ல நட்பு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குதான். இதுக்கு தளபதி விஜய் தரப்புல இருந்து என்ன பதில் வருது, அதே மாதிரி இதுக்கு சங்கீதா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பத்தாவதுக்கு இவங்க விவாகரத்து முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க 2 பேருக்குமே திருமணம் அப்படிங்கிற மாதிரியும் பல வார்த்தைகளை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கும் அவங்க தரப்புல பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.